திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாறு, அவருடைய பதிகம் வழி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் திரு நல்லார் அங்கே இறைவனை தொழுத நம்பி ஆரூரர் திருக்கடவுருக்கு வராரு. அங்கே வீரட்டானேஸ்வரரை வணங்கி பாடிய பதிகம்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமானை திருக்கடவுர் வீரட்டானத்தில் கண்டபோது காலனை காய்ந்து பாலனை காத்த இந்த பெருமானை அன்றி நமக்கு துணை யார் இருக்கா அப்படிங்கிற அந்த உணர்வு எழுந்து பாடிய பதிகம் இது. ஏயர்கொன் கலிக்காமர் புராணத்தில் திருக்கடவூர் வந்து எய்தி திங்கள் வளர்முடியார்தம் திருமயானமும் பணிந்து பொங்கும் இசைப்பதிகம் மறுவார் கொன்றை என போற்றி, இதை நம்ம போன பதிகத்தில் பார்த்தோம். திரு வீரட்டானத்து தேவர் பிரான் சினக்கூற்றின் பொறுவீரம் தொலைத்த கலல் பணிந்து பொடியார் மேனி மறுயீர் தமிழ் மாலை புனைந்து ஏற்றினார் அப்படின்னு காமிக்கிறார். திருக்கடவூர் என்ற பதிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பெருமான் இளம் பிறை மலரும் சடைமுடியோடு இருக்கக்கூடிய பெருமான திருமயானம் என்ற திருப்பதியில் பணிந்து வணங்கி அங்கு மறுவார் கொன்றை என தொடங்கும் பதிகத்தை பாடினார். அடுத்து திருக்கடவூர் வீரட்டானத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய தேவாதி தேவன் அவர் சினமிக்க அந்த யமனோட வீரத்தை தொலைத்த திருவடிகளை பணிந்து பொடியார் மேனியனே என்ற தொடங்கும் தமிழ் மாலையை பாடி போற்றி வணங்கினார் என்று காமிக்கிறார் சேக்கிழார் பெருமான். இறைவன் அமிர்த கடேஸ்வரராகவும் அமிர்தலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுறார். இரவி அபிராமி அன்னை தலமரம் வில்வ மரமாகவும் பிஞ்சிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூமலராகவும் இருக்கக்கூடியது. தீர்த்தம் அமிர்த தீர்த்தமும் சிவகங்கை தீர்த்தமும் சொல்லப்படுது. மூவர் பெருமக்களாலும் பாடப்பெற்ற தலம் இது. வீரட்ட தலங்களில் ஒன்று இது. மார்க்கண்டேயருக்காக இறைவன் யமனை உதைத்து அருளிய தலம். கருவிவேல் காலன் மார்பில் சேவடி கமலம் சாத்தி சிறுவனுக்கு ஆயுள் ஈந்த சேவக பெருமான் மேய அரை புனல் பனல மூதூர் என்று திருவிளையாடற் புராணம் காமிக்குது. இந்த திருக்கடவூர் வீரட்டம் கடவுரி, வில்வாரண்யம், பிரம்மரந்திரத்தலம், பாவ விமோச்சன புண்ணியவர்த்தம் என்றெல்லாம் பெயர் பெற்றது. இங்கே அகஸ்தியர், புலஸ்தியர், வாசுகி, துர்க்கை முதலியவர்கள்லாம் வழிபட்டு பெயர் பெற்றிருக்காங்க. பிரம்மனுக்கு இறைவன் உபதேசம் செய்த இடம் இந்த இடம். குங்குளிய கலைய நாயனாரும் காரி நாயனாரும் இங்கே வாழ்ந்து தொண்டு செய்து முக்தி அடைந்த தலம். உள்ளமுருக பாராயணம் செய்யப்படும் இந்த அபிராமி அந்தாதி அந்த பாடல் பற்ற தலம். அங்கே தான் அபிராமி பற்ற அந்த பதிகத்தை அபிராமி அந்தாதியை பாடினார். அன்னையின் அருள் பெறக்கூடிய தலம். இங்கே யமபயம் போக்க வல்ல தலம் என்று சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய கால சம்ஹார மூர்த்தி காலனை சம்ஹரித்த மூர்த்தி. மிக பெரிய மூர்த்தியாக கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கார். யமன் வீசிய பாசக்கயிற்றின் தழும்பு இங்கே சிவலிங்க பெருமான் மேலே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கள்ளவாரண பிள்ளையார் என்று அழைக்கப்படுறார். மார்க்கண்டேயர் இறையருள் பெற வழிபட்ட 108 தலங்களில் இது 108வது தலமாக சொல்லப்படுது. 107வது தலம் தான் திருக்கடவூர் மயானம். மார்க்கண்டேயர் கங்கை நீருடன் பிஞ்சில புஷ்பங்களையும் கொண்டு வந்து இங்கே அர்ச்சித்ததால் இந்த அந்த செடி இப்போ தான் தலைமரமாக சொல்லப்படுது. அது கோயிலுக்குள்ளே இப்போயும் இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிஞ்சிலா ஆரண்யம் என்றும் பேர் இந்த தலத்துக்கு பேர் இருக்குது. தற்போது இந்த இதுதான் தலைமரமாக சொல்லப்படுது. முதல்ல தல விருட்சமாக வில்வ மரம் இருந்திருக்கு. மிருகண்டு முனிவரின் அவதார தலம் அதிக மணல்மேடு. அங்கே தான் அவருடைய அவதார தலமாக இருக்குது மணல்மேடுங்கிற இடம். பூமி தேவி அனுக்கிரகம் பெற்ற தலம். மிருத்யுஞ்ச ஹோமம், உக்ரக சாந்தி, பீமரத சாந்தி, சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், ஆயுள் ஹோமம் முதலியன செய்வதற்கு சிறந்த தலம் இதுதான். இந்த சாந்திகளை வேறு தலங்களில் செய்ய நேர்ந்தாலும்
இந்த மூர்த்தியை நினச்சி தான் செய்யணுமா. இந்த திருக்கோயிலில் நவகிரக சன்னதி கிடையாது. அளப்பரிய சிறப்புகளோட அருமையாக திகழக்கூடிய இந்த திருக்கோயில் 7 நிலைகளையுடைய ராஜகோபுரத்தோட கம்பீரமாக இருக்குது. இப்போ நம்ம பதிகத்தை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருக்கடவூர் வீரட்டம். பண் நட்டராகம். கொடியார் மேனியனே புரிநூலொரு பால் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளரங்கையின் மங்கையொடும் கடியார் கொன்றையனே கடவுர்தனுள் வீரட்டத்தியம் அடிகேல் என்னமுதே என காத்துணை நீயலதே. ஒவ்வொரு பாடல்லையும் எனக்கு அமுதம் போன்று இருக்கக்கூடியவனே, நீ இல்லாட்டி எனக்கு வேறு யார் துணை அப்படின்னு கேட்குறாரு. பொடியார் மேனியனே, உடம்பெல்லாம் வெந்நீர் பூசிய திருமேனியை உடையவர் பெருமாள். புரி நூல் ஒரு பால்லையும் மாது ஒரு பாகமும் இருக்கக்கூடியவர். இந்த உத்தலை வேல் என்று சொல்லக்கூடிய கூர்மையான சூளத்தை தன்னுடைய கையில் வச்சிருக்காரு. கொன்றை மாலையை அணிஞ்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய பெருமான் திருக்கடவூரில் வீரட்டம் என்ற கோயிலில் எழுந்திருக்கார். அவர் எனக்கு அமுதம் போன்றவர், எனக்கு நீ இல்லாட்டி எனக்கு யார் துணை அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார். பிறையாரும் சடையாய் பிரமன் தலையிற் பலிகொள் மறையார் வானவனே மறையின் பொருளானவனே கரையாரும் இடற்றாய் கடவுர்தனுள் வீரட்டத்யம் இறைவா என்னமுதே என கார்துணை நீயலதே. பிறை பொருந்திய சடை இருக்கக்கூடிய பெருமான் அவர் பிரம்மனோட தலையை கையில் ஏந்தி அதில் பிச்சையை ஏற்கிறார். இது நமக்கு பிரம்மன் தலையோட கையில் வச்சிருக்கிறது ஒரு வரலாறு உண்டு. அதாவது பிரம்மன் சிவபெருமானை ஏளனம் செஞ்சு அந்த தலையோட்ட வீரபத்திர கடவுள் வந்து கிள்ளி அந்த ஓட்டில் பிச்சை ஏந்தி இருப்பார். அதாவது ஆணவம், அந்த கர்வத்தோடு இருக்கக்கூடியவங்களுடைய அந்த இரத்தத்தை அந்த தலை ஓட்டில் பழி பிச்சை எடுத்து, ஆனால் அவங்களோட உயிருக்கு எந்த சேதம் இல்லாமல் அவங்கள திருப்பி உயிர்ப்பித்து கொடுப்பார். அப்படி அந்த பிரம்மன் தலையை கையில் ஏந்தி பிச்சை ஏற்றக்கூடிய பெருமான் வேத நாயகனாகவும் வேதத்தின் பொருளாகவும் இருக்கக்கூடியவன். அந்த நஞ்சு உண்ட கண்டத்தை தன்னுடைய கருமை நேரத்தை கண்டத்தில் வச்சுருக்காரு. திருநீலகண்டராக இருக்கார். கடவுரில் வீரட்டம் என்றும் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு நீ இல்லாட்டி வேறு யார் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அன்றாலின் நிழல் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் புரிந்து கொன்றாய் காலனுயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு மான் கன்றாரும் கரவா கடவுர் திரு வீரட்டத்துள் என் தாதை பெருமான் எனக்கார் துணை நீயலதே. சிவபெருமான் தன்னுடைய கையில் மான் ஏந்தியிருக்காரு. அது நம்ம தாருகாவனத்து முனிவர்கள்லாம் சிவபெருமானை மதிக்காமல் அவங்க அந்த யாகத்தை செஞ்சு அதிலிருந்து பெருமான் மீது புலி, மான், பாம்பு இதெல்லாம் ஏவி விடுவாங்க. அதில் வந்ததையெல்லாம் சாமி தன்னோட ஆபரணமாக அணிஞ்சிக்கிடுவார். அப்படி அந்த மானை தன்னுடைய கையில் ஏந்தி இருக்கார். எனக்கு தந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் ஆழ நிழல் கீழ் இருந்து 4 முனிவர்களுக்கு அருள் புரிந்த பெருமான் காலன் உயிரை கொன்றவன். அந்த யாருக்காக செஞ்சார்? அந்த மார்க்கண்டேயனுக்காக காலன் உயிரை கொன்ற
அவனுக்கு வாழ்நாளை நீள கொடுத்த பெருமான். இப்படி இவர் இல்லாட்டி எனக்கு யார் துணை என்று சொல்கிறார். போராரும் கரியின் உரி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராரும் முலையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே காராரும் மிடற்றாய் கடவுர்தனுள் வீரட்டானத்து தாராயன்னமுதே எனக்கார் துணை நீயலதே. போர் தொழிலை செய்யக்கூடிய அந்த யானையின் தோலை தன்னோட பொன் போல மேனியில் பொறுத்துக்கிட்டார். அந்த மேனியோட ஒரு பாகத்தில் கச்சை அணிந்த உமை மகிழ்ந்து இருக்கா. கருமை பொருந்திய கண்டத்தை உடையவராக இருக்கார். திருக்கடவுரில் வீரட்டானம் என்னும் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமான் தெவிட்டாத என்னுடைய அமுதம் போல இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் இல்லாட்டி எனக்கு யார் துணை அப்படிங்கிறார். மையார் கண்டத்தினாய் மதமாவுரி போர்த்தவனே பொய்யாதென்னுயிர் புகுந்தாயின் நம்போந்தரியாய் கையாராடரவா கடவுர்தனுள் வீரட்டத்தெம் ஐயா என்னமுதே எனக்கார் துணை நீயலதே. பெருமான் கருமை பொருந்திய கண்டத்தோடு இருக்கார். யானையின் தோலை பொருத்தியிருக்காரு. கையில் படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பை தன்னுடைய கையில் அணிஞ்சிருக்காரு. வீரட்டாம் என்னும் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு அமுதம் போல் இருக்கார் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு உயிருக்கு உயிராக உள்ளே புகுந்து அது புகுந்தது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வெளியே போகாமல் இருக்கே அதே அப்படின்னு சொல்லி, இது நீ இல்லாட்டி எனக்கு வேறு யார் துணை அப்படின்னு உயிருக்கு உயிராக இறைவன் புகுந்து இருக்கார். ஒவ்வொரு உயிர்லையும் இறைவன் இருக்காருங்கிறத காமிக்கிறார். மண் நீர் தீவெளிக்கால் வரு பூதங்களாகி மற்றும் பெண்ணோடானலியாய் பிறவா உரு ஆனவனே கண்ணாருண்மணியே கடவுர்தனுள் வீரட்டத்தெம் அண்ணா என்னமுதே எனக்காரமுது எனக்கார் துணை நீயலதே. பஞ்சபூதங்களின் வடிவாகவும் பெண் ஆண் அலி என்ற உடம்புகளோடு காணப்படும் உயிர்களாகியும் அவற்றிற்கு வேறற நின்று அந்த எல்லா உயிரோடும் கலந்து இருக்கக்கூடிய பெருமான், நீ உருவம் கொள்ளும்போது எந்த ஒரு பிறப்பிற்கு வராமல் சங்கல்ப மாத்திரத்தில் இறைவன் எல்லா உருவமும் எடுத்துகிட்டு அப்படி திருமேனி கொண்டு நிற்கக்கூடிய பெருமான், கண்ணின் உள்ளே இருக்கக்கூடிய மணி போல் இருக்கக்கூடிய பெருமான் இந்த திருவீரட்டானத்து கோயிலில் இருக்கார். அவர் எனக்கு அமுதம் போல் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எரியார் புன்சடை மேல் இளநாகம் அணிந்தவனே நரியாரும் சுடலை நகுவெந்தலை கொண்டவனே கரியாரீருரியாய் கடவுர்தனுள் வீரட்டத்தெம் அறியாய் என்னமுதே எனக்கார் துணை நீயலதே. தீ போல புள்ளிய அந்த சடையில் இளமையான பாம்பு அணிஞ்சிருக்காராம். நரிகள் இருக்கக்கூடிய அந்த சுடலையில் இருக்கக்கூடிய வெண்தலை சிரிக்கக்கூடிய அந்த வெண்தலையை கையில் வச்சுருக்காராம். யானை இடத்துல இருந்து உரிக்கப்பட்ட தோலை ஆடையை அணிஞ்சிருக்காரு. அவர் திருக்கடவுர் வீரட்டத்தில் இருக்க கோயிலில் இருக்கார். அவர் எனக்கு அமுதம் போல இருக்கார். வேரா உன்னடியேன் விளங்கும் குலை காதுடையாய் தேரேன் உன்னையல்லால் சிவனே என் செழுஞ்சுடரே காரார் வெண்மறுப்பா கடவுர் திரு வீரட்டத்துள் ஆரார் செஞ்சடையாய் எனக்கார் துணை நீயலதே. பெருமான் ஒரு காதில் குலை எழிஞ்சிருக்காரு.
ஒரு காதில் தோடு அணிஞ்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர் என்னுடைய அந்த காரையாக பொருந்திய அந்த திருமால் வராக உருவம் எடுத்திருக்கின்ற அந்த உருவத்தில் அவர் அதனுடைய கொம்பை தன்னுடைய கழுத்தில் தன்னுடைய தந்தத்தை அணிஞ்சிருக்காரு. திருக்கடவுர்கண் உள்ள வீரட்டம் என்ற கோயிலில் இருக்கக்கூடிய பெருமான் நீர் பொருந்திய சடையை உடையவராக இருக்கார். அவர் உனக்கு அடியனா நான் இருக்கேன், உன்னை இல்லாத வேறு கடவுளர்களை நான் நினைக்கவும் மாட்டேன், அதனால் நீ இல்லாட்டி எனக்கு வேறு யார் துணை அப்படின்னு கேட்குறாரு. அயனோடு அன்றறியும் அடியும் முடி காண்பறிய பயனே எம்பரனே பரமாய பரஞ்சுடரே கயமாறும் சடையாய் கடவுர் திரு வீரட்டத்துள் அயனே என்னமுதே எனக்கார் துணை நீ எல்லதே. முன்னொரு காலத்தில் பிரம்மனும் திருமாலும் அடியும் முடியும் தேடி காண முடியாமல் நின்ற பொழுது இறைவன் ஒளிப்பிளம்பாக நின்றார். அப்படி இருக்கக்கூடியவர் மிக்க நீர் பொருந்திய சடையை இருக்கார், தலையில் கங்கையை வச்சுருக்காரு. இந்த கடவுளில் இருக்கக்கூடிய திருவீரட்டம் என கோயில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு இல்லாதவன், எனக்கு அமுதம் போன்றவன், அவனல்லாட்டி எனக்கு யார் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காராரும் பொழில் சூழ் கடவுர் திரு வீரட்டத்துள் ஏறாரும் இறையை துணையாயலில் நாவலர்கோன் ஆரூரன் அடியான் அடி தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்தீருப்பாரே. மேகங்கள் தவழ்ந்து செல்லக்கூடிய சோலைகள் நிறைந்த ஊர் திருக்கடவுர். அங்கே வீரட்டம் என்ற கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் அழகிய திருநாவலூர் தோன்றியவனும் திருநாவலூர் பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் அடிநிலை நீங்காதிருந்து தொண்டு செய்யக்கூடியவராகவும் அவர் பாடிய இந்த பாடல்களை இந்த நில உலகத்தில் இருக்கக்கூடியவங்க பாட வல்லவர்கள் யாராக இருந்தாலும் சிவலோகத்தில் இருப்பது திண்ணம் என்று தன்னுடைய பதிக பலனையும் சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.